بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் புனிதங்கள் பூத்துக் குலுங்கும் ரமலானை அடைந்த நாம் 3 பகுதியில் ஒரு பகுதியை கடந்து 2ஆம் பகுதியில் நாம் அல்லாஹ்வை வணங்கி அவனது செய்திகளை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் பொதுவாகவே கண்ணியத்தை பேணுகிற மார்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியம் எனக்குரியது, பெருமை எனக்குரியது, கண்ணியம் என்பது எனது மேலாடை, பெருமை என்பது எனது கீழாடை, யார் அதில் தீண்டுகிறாரோ அவரை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையிலே இஸ்லாமிய மார்க்கமே மிக கண்ணியமான மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் பெண்களை கூடுதலாக கண்ணியப்படுத்தி பல்வேறு இடங்களில் அவர்களை அழகுபடுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கம் கல்வி குறித்து எவ்வளவு ஆழமாக நம்மை சிந்திக்க தூண்டுகிறது, அதில் எப்படி எந்த அளவிற்கு முஸ்லிம் பெண்மணிகளுக்கு கல்வி குறித்து அவசியத்தை போதிக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த வகையிலே கல்வி என்பது பொது உடைமையானது. அந்த பொது உடைமையில் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நபிகளார் பல்வேறு இடங்களில் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், திருமணம் ஆன பின்னர் பெரும்பாலும் பெண்கள் கல்வி கற்பது செல்வதில்லை, கல்வி கற்பதும் இல்லை, கற்பிப்பதும் இல்லை. நல்ல கல்வியாளரா இருப்பாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டியூஷன் எடுக்கலான்னு இருந்தேன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் வைக்கலான்னு இருந்தேன், ஆனா என்னால முடியல, அதுக்கு குடும்பத்துல ஒத்துழைக்கல என்று சொல்லி பல பெண்கள் நல்ல புத்திசாலிகளான பெண்களாக இருந்த போதும் கூட தன்னுடைய அறிவை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கான சூழல் திருமணத்திற்கு பின்பு பெரும்பாலும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் நபிகளார் காலத்திலே திருமணத்திற்கு பின்னர் அவர் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பல பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் காலம் கடந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் பெருமானார் காலத்திலே என்னமோ 2 பேரும் கருத்து வேறுபாடு கொண்டே பயணிப்பதை போன்று தோன்றும். அவங்க இறந்த பிறகாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்றாங்க, அடிக்கடி நபிகள் பெருமானார் ஒரு அம்மாவை போய் சந்திச்சுட்டு வருவாங்க. உம்மு ஐமன் அப்படிங்கிற ஒரு அம்மா, அவங்க வயசானவங்க, அவங்கள நாமளும் போய் சந்திப்போம், ரசூல்லா செஞ்சதையெல்லாம் தானும் செய்யணும்னு அவங்க விரும்பி செய்யறவங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவங்க உம்மு ஐமனை போய் சந்திப்போன்னு போறாங்க. அவங்க ரசூல்லாவோட வயசு மூத்தவங்க, ரொம்ப நீண்ட ஆயுளோட வாழ்றவங்க. அவங்கள போய் சந்திக்க ரசூல்லா ஒருத்தர் பிரத்யேகமா சந்திக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்ககிட்ட ஏதேனும் சிறப்பு இருக்கும் இல்லையா? அப்ப சிறப்பு இருக்குங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும் பொழுது அவங்கள பார்த்து நலம் விசாரிச்சுட்டு எப்படிமா இருக்கீங்க, உங்கள் தேவை என்ன போன்ற ஒரு ஆட்சியாளராகவும் ஒரு பொறுப்பாளராகவும் என்ன வேணுமோ கேட்கிறாங்க. கேட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல அப்படிங்கிற அந்த நினைவு வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் நம்மிடம் இல்லையே என்கிற கவலை ஆட்கொண்டு அந்த அம்மா அழறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அம்மையாரே, அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதியான இடத்துல தானே இருக்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட தானே இருக்கிறாங்க, நம்ம ஏன் இவ்வளவு கவலைப்படக்கூடாது தானே என்று அறிவார்ந்த ஒரு ஆறுதலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்மையாரிடம் சொல்ல,
அந்த அம்மையாருடைய அறிவு கூர்மையை பாருங்கள். அது எனக்கும் தெரியும். ஆயினும் என்னுடைய கவலை நபிகளார் இறந்து விட்டதனால் வஹீ செய்தி நின்று விட்டதே. கல்வி கற்றுக்கொண்டே இருந்தேன், அந்த கல்வி நிறுத்தப்பட்டு விட்டதே, வஹீ தொடர்பு கட்டாகி விட்டது என்பதற்காக நான் அழுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே இருவரும் சேர்ந்து அழலானார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ வயசு மூத்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குது? என்ன வகி வருமோ அதை தொடர்ச்சியாக பெற்று அதை தன்னுடைய மனநமிட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற ஒரு கல்வியாளராக இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு குடும்ப பெண்ணாக இருந்த போதும் கூட கல்வி கற்பதற்கு இஸ்லாம் தடை விதிக்கவில்லை என்பதை இதிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல ஒரு நேரம் நபிகள் பெருமானார் ஒரு பிரயாணத்தின் போது திரும்பி ஊர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே இருவரும் வாகனத்தில் வந்தபடியே பேசிக் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என் வாகனம் இந்த ஒட்டகம் தண்ணி இறைக்கிறதுக்கான விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டேன், வேகமாகவே போக மாட்டேங்குது. அந்த தண்ணியில்ட்டே பழகிடுச்சுல்ல. அப்போ அப்படி பழகின ஒட்டகம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவனத்தை தண்ணி இருக்கிற ஒட்டகத்தை பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி கிணத்துல விட்டுருப்பாங்க. அப்படி இழுத்துக்கிட்டே ஒரு 50 மீட்டருக்கு மேல அப்படி போகும், அப்படியே ரிட்டர்ன் வரும். இப்படி ஸ்லோவா நடந்தே பழகின ஒட்டகம் வேகமா போக மாட்டேங்குது. ஆனா இவர் வேகமா போறது கொஞ்சம் ஏதோ ஆசைப்படுறாரு, வேகமா போக ஆசைப்படுறாரு, போக மாட்டேங்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, என்ன 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 காரணம், வேகமா போகணும்னு நினைக்கிறிய, என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்பதான் மனம் முடிச்சேன், சமீபத்துலதான் திருமணம் முடிச்சேன். அப்படியா? பிக்ரன் அவ் சைபன், கன்னி பெண்ணையா அல்லது ஏற்கனவே வாழ்ந்து அனுபவம் உள்ள ஒரு விதவை பெண்ணையா அப்படின்னு நபிகள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு ஏற்கனவே திருமணமான ஒரு அனுபவம் உள்ள ஒரு பெண்ணை தான் மணமுடித்தேன். என்ன காரணம் என்றால், உஹது போரில் என்னுடைய தந்தை அப்துல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார். அவருக்கு மேலும் சில பெண் பிள்ளைகள் உள்ளன, எனக்கு தங்கைமார்கள். அவர்களை அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கவும் அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கவும் ஒரு அனுபவம் உள்ள ஆசிரியை போன்ற ஒரு பெண் தேவை. ஆகவேதான் நான் விதவை பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். இப்ப இந்த இடத்துல 2 செய்தியை நம்ம பார்க்கிறோம் கல்வி குறித்து. அவர் திருமணம் செய்வதும் ஒரு கல்வி கற்ற ஒரு பெண்ணை. அவர் திருமணம் செய்த நோக்கமோ தன்னிடம் இருக்கிற தங்கைமார்கள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப இதுல என்ன நம்ம காலத்தைப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தா, டியூஷன் எடுக்க நான் அனுமதிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். என் வீட்டு பிள்ளைங்களும் படிக்கணும், எனக்கு நான் திருமணம் முடிக்க போறவனும் படிச்சிருக்கணும். அதோட ஒழுக்க கல்வியும் சேர்த்து சொல்றாரு. வெறுமனே மார்க்க கல்வி உலக கல்வி அப்படின்னு இல்லாம இரண்டையும் சேர்த்து ஒழுக்க கல்வியும் போதிக்க வேண்டும், என் தங்கைமார்கள் படித்துக் கொள்ளவும் வேண்டும், ஒழுக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் திருமணம் முடித்தேன் என்று சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் காலத்திலே எப்படி பெண்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க. அப்ப கல்வி என்பது திருமணத்தினால் தடை செய்யப்படுவது இல்லை. கற்பதற்கும் அது வெறுமனே கல்லூரிக்கு போய் சென்ற அப்படிலாம் இல்லை. கல்லூரிக்கு போவதும் தடை இல்லை. அதற்கான சூழலை அமைத்துக் கொண்டு சென்று படிப்பதும் தவறில்லை. பாடசாலைகளுக்கு போவதும் தவறில்லை. பாடசாலைக்கு செல்லாமல் கற்றுக்கொள்ளும் இன்னைக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. எதை பத்தி தெரியணும்? கையில அற்புதமான ஆயுதம் இருக்கிறது. ஆனா அதை பெரும்பாலும் தவறாக பயன்படுத்துகிறோம். கல்வி கற்பதற்கு அவ்வளவு அற்புதமான ஆயுதம். கல்யாணம் ஆயிடுச்சு, படிக்க கூடாது, தாராளமா படிக்கலாம். எவ்வளவு தொலைதூர கல்வி இருக்கு, அதையும் படிக்கலாம். அதை விடுங்க, கல்லூரி பட்டமே வேண்டாம், அதை பற்றி படிக்க கூடாது என்ற தடை இருக்கா என்ன? லைட்டுன்னா என்ன படிக்கலாம், இந்த ஃபேன் எப்படி சுத்துது படிக்கலாம், ஏசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது தெரிஞ்சுக்க முடியாதா என்ன? பைக்கு எப்படி ஓடுது படிச்சுக்க முடியாதா என்ன? கண்ணுடைய பிக்சல் எவ்வளவு எப்படி பார்க்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை வருது படிக்க முடியாதா என்ன? எதை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். ஆனால் கல்வி கற்பதில் நாம் ஆர்வம் காட்டுவது இல்லை. ஒரு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை, ஒண்ணுமே புரியாம படிச்சோம். இந்த வயசுல இப்ப நல்லா புரியுது. இப்ப 10th எழுதுனா எவ்வளவு மார்க் எடுப்போம்? எவ்வளவு எடுப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப போய் 10th எழுதுனா 90% மேல மார்க் எடுப்பேன், நான் எடுப்பேன். நீங்க
எடுப்பீங்க. அப்ப எடுத்தீங்களா? இல்ல. ஏன்? இப்ப நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சைன் அப்படின்னா என்னடா சைன் திட்டாங்கிறான், என்னடா திட்டுறது எழுதுறான். நாங்களாம் கிராமம். சைன் திட்டா, காஸ் திட்டாங்கிறான், டேன் திட்டாங்கிறான். என்னடா அது ஒண்ணுமே புரியல. இப்ப புரியுது. ஒளி அலையை அழைப்பதற்கு அதுதான் தேவை. சைன் இன்டு காஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு டேன்னு சொல்லி இப்ப புரியுது. அப்ப ஒண்ணுமே புரியல, மனப்பாடம் ஓடிச்சு. அப்போ ஒரு வயது வரும் பொழுது நமக்கு இப்பொழுது எல்லாம் புரிகிறது. இப்போ படிக்கலாம். ஏன் படிக்கணும்னா ஸ்கூல் தான் போய் படிக்கணுமா? எனக்கு தோணும் போது எடுத்து படி. பெண்களுக்கு தடையா என்ன? நேரம் அவ்வளவு அழகான நேரங்கள். இயந்திரங்கள் இன்றைக்கு நமக்காக வேலை செய்கின்றன. நம்முடைய இயந்திரத்தை நாம் வேலை செய்வதற்கு இல்லை. அவ்வளவுதான் மேட்டரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமணம் என்பது ஒரு தடையாக பல சமூகத்திற்கு இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய குறிப்பாக பெண்களுக்கு இஸ்லாம் கல்வியை தடை விதிக்கவே இல்லை. குறிப்பாக பள்ளிக்கு வருவதை பொறுத்தளவுக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வர்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி மனைவிட்டு போய் கேட்கிறாங்க, உங்க கணவர் ரோசக்காரர் ஆச்சு, வெளியே விட மாட்டாரு உங்களை, நீங்க எப்படி வந்தீங்க அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த செய்தி அறிவிக்கிறவங்க அவங்கதான், பெண்கள் உங்களிடத்திலே பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்டால் அவர்களை தடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, அவர் அப்புறம் எப்படி உமர் தடுக்க முடியும்? என்ன? அதனால என்னுடைய உரிமையை யாரும் தடுப்பதற்கு இல்லை என்று கணவராக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு எல்லை உண்டு. நபிகளா எல்லையை வரையறுக்கிறார்கள். உங்களிடம் அவர்கள் யார் திருமணம் முடித்த நம்முடைய மனைவிமார்கள், உங்களிடம் அவர்கள் அடைக்கலமாக இருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு உரிமை இல்லை. சரியான வார்த்தை இதெல்லாம். தனியா அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பொருத்தத்தை பொறுத்தளவிற்கு திருமணம் என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி மிருகம் மாதிரியான வாழ்க்கையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே ஒரு கேரண்டியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை யாரு பெண் பாலினத்துக்கு இருக்குதுன்னா அது மனித குலத்துல மட்டும்தான். வேற எல்லா உயிரினங்களும் அவர்களுடைய உணர்வுகளுக்காக இணைகின்றன. ஆனால் அந்த கருவை சுமப்பதோ அது அடுத்த அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய எந்த ஒரு பொறுப்பும் ஆணினத்திற்கு கிடையாது. அதனால்தான் என்னமோ ஆண் சிங்கன்னு சொல்றான். அது ஒரு பக்கம். ஆணினத்துக்கு கிடையாது. எந்த உயிருக்கா உண்டா? மனித உயிருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கு. ஆமான், இந்த குழந்தை எனக்கானது, என்னுடைய கரு, என்னுடைய வாரிசு, அதற்கு அவர் கருவை சுமந்து விட்டால் அதற்கு பொறுப்பாக நான் இருக்கிறேன் என்பதை இந்த திருமண பந்தம் தான் உறுதிப்படுத்துகிறது. இல்ல திருமணம்லாம் கிடையாது, நாங்கெல்லாம் லிவிங் டுகெதர்னு போறாங்கன்னா எல்லாமே நாசமா போயிடும். மிருகங்கள் மாதிரி ஆயிரும். மிருகங்கள் கூட ஓரளவு பாதுகாப்பு இருக்கு, மனுஷனுக்கு பாதுகாப்பே கிடையாது. அப்ப இதை நோக்கி இன்றைக்கு உலகம் முட்டாள்தனமாக பயணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை கூட பாருங்க. இன்னைக்கு ஏற்கனவே இந்த ஒன்றிய அரசு பண்ண திட்டம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா, குழந்தைகளை குறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள், குழந்தை வைக்காதீங்க, நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்தது. அப்புறம் ஒருவர் ஆக்கி அந்த ஒண்ணும் இப்ப வேணுமா வேணாமான்னு கேள்விக்குறியா போய் இப்ப அதுக்கும் வழி இல்லாம கருத்தரிப்பு மையம் எங்க பார்த்தாலும், அந்த கருத்து மையம் இந்த கருத்தரிப்பு மையம், அதுக்கு போயிட்டோம். நம்ம அங்கிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த ஒண்ணுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. ஆனா வட மாநிலங்கள்ல எதையும் கண்டுக்கல. அவன் பாட்டு இயற்கையா வாழ்றான். இயற்கையா வாழறான். சாதாரணமா எப்பவும் போல குழந்தை பெற்றுக்கிட்டான். இப்ப வைக்கிறான் பாருங்க ட்விஸ்ட். என்ன பண்றான்? மக்கள் தொகை அடிப்படையில நாங்க தொகுதிய மறுவரையறை செய்ய போகிறோம். என்னவாகும்? வட மாநிலங்கள்ல அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால அதிகமான பிரதிநிதித்துவம், நிறைய எம்பி எம்எல்ஏஸ் வருவாங்க. இங்க தென் மாநிலங்கள குறிப்பா தமிழ்நாட்டுல 39 இன்னும் கொஞ்சம் குறைஞ்சாலும் குறைஞ்சிரும். அப்ப என்னவாகும்? நம்முடைய பிரதிநிதித்துவம் அங்க குறையும். இப்ப 40 சீட்டு இருக்கிறதுனாலதான் மேல ஓரளவாவது நமக்கு வாய்ஸ் இருக்கு. இப்ப என்ன ஆச்சு? அதையும் பிடுங்க பாக்குறோம். இதை வச்சு குழந்தைகளை வைத்து, குழந்தை பேரை வைத்து. இப்ப ஆந்திராவில் என்ன சொல்ற, சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு? இஷ்டத்துக்கு குழந்தை பெற்றுங்க இப்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு போட்டு நாளைக்கு அறுவடையா பண்றது? எப்படியும் 15-20 வருஷம் ஆகும். குறைந்தபட்சம் ஒரு 15 வருடத்தை நம்ம கடக்கணும். அதனாலதான் 10 வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கெடுப்பாங்க.
அப்ப இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போகுது பாருங்க. இன்றைக்கு பல நாடுகள் இப்பதான் ரிவர்ஸ்ல வந்து எல்லாரும் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்க. உண்மை சொல்வதாக இருந்தால் மனித வளத்துக்கு நிகராக உலகத்துல எந்த வளமும் கிடையாது. அதற்கு உதாரணம் உலகத்தினுடைய வரைபடத்தை அப்படியே எடுத்து விரிச்சு வைங்க. அப்படியே இங்க ஜப்பானை பாருங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்க ஆப்பிரிக்காவை பாருங்க. ஆப்பிரிக்கா எல்லா வளமும் இருக்கு. காடு வளம் அற்புதமா இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, நீர்நிலைகள் அற்புதமா இருக்கு, தங்க சுரங்கம் உலகத்திலே அங்கதான் அதிகம். இப்படி எல்லா வளமும் இருக்கு. அப்படியே இங்க வாங்க ஜப்பானுக்கு போங்க, ஒண்ணுமே கிடையாது. நிலம் நல்ல நிலமா கிடையாது, அப்பப்ப ஆடும். உலகத்துல அதிகமா பூகம்பம் வரக்கூடிய நாடு அதுதான், சுனாமி வரக்கூடிய நாடு அதுதான். எரிமலைகளும் உள்ளன, பனிப்பாறைகளும் உள்ளன, எல்லாம் இருக்கு. எதுவுமே மனுஷனுக்கு ஒத்து போற சீதோஷ நிலையே இல்லை. ஆனா மனித வளத்தை பக்காவா வச்சிருக்கான். எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு டெக்னாலஜி, ஜப்பானீஸ் டெக்னாலஜி சொல்றோமா இல்லையா? ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்தா ஜப்பான் பொருள்னா மேட் இன் ஜப்பான், அதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? என்ன காரணம்? மனித வளம். மனித வளம் தான் உலகத்திலே சிறந்த வளம். அதை விட்டு வேற எதை சேர்த்து வச்சாலும் ஒண்ணுத்துக்கு பயணம் இல்லை. எதை அழிச்சாலும் மனுஷன் மூளை எடுத்து உருவாக்கி. இப்ப அந்த வகையில திருமணம் என்பது ஒரு மனித வளத்திற்கு அடுத்து கல்வி கற்பதற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலேயே நபிகள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பெண்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள். ஆகவேதான் திருமணம் என்பது செய்து கொள்ள வேண்டும். அன்னிக்காஹ் மின் சுன்னத்தி ஃபமன் ராகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது எனது வழிமுறை, அதை யார் புறக்கணிப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவள் அல்ல, என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். திருமணத்தின் மூலமாக ஒரு பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்பொழுதுதான் ஒரு பாதுகாப்பிற்குள்ள, ஒரு செக்யூரிட்டிக்குள்ள வர்றா. கவர்மெண்ட் வேலைக்கும் பிரைவேட் வேலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது செக்யூர்டு. அவன் உடனே எல்லாம் என்ன வேலையை விட்டு நிறுத்த முடியாது, நிறைய நாம்ஸ் இருக்கு. பிரைவேட் அப்படி இல்லை, நினைச்சா வேலையை விட்டு தூக்குவான். இங்க சாம்சங் தூக்குறானா இல்லையா? இப்ப கொத்து கொத்தா தூக்குறான். ஓலாவில் இதை தூக்க போறான். கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட ஆட்களை ஓலாவிலும் தூக்க போறான். ஏன்? எனக்கு பிசினஸ்ல தூக்குவேன். இதுவே ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, இப்ப நான் வந்து கவர்மெண்ட் 1000 பேர் தூக்க போறான், விட்டுருவானா மக்கள்? ஏன்? செக்யூர், பாதுகாப்பு. நான் இறந்து போயிட்டா வேலையில் இருக்கப்போ அதுக்கு சில தொகை என் குடும்பத்துக்கு வந்துடும். நான் ரிட்டையர்ட் ஆயிட்டா எனக்கு பென்ஷன் வரும். நான் மவுத் ஆயிட்டா என்னுடைய மனைவிக்கு அதுல இருந்து ஒரு பாதி வரும் என்கிற ஒரு நல்ல செக்யூர் இருக்கிற மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் திருமணம் அவசியம். அதைத்தான் பாதுகாப்பு என்று இஸ்லாம் பெண்ணை கண்ணியப்படுத்துகிறது. ஆனால் உலகம் என்ன செய்கிறது? லிவிங் டுகெதர் என்கிற ஒரு நாசத்தை நோக்கி இன்றைக்கு உலகம் பயணிக்கிறது என்றால், குறிப்பாக இளம் தலைமுறை அதை ஆதரிக்கிறது என்றால், உங்களுக்கு நீங்களே பள்ளம் பறித்துக் கொள்கிறீர்கள். பாதுகாப்பற்ற ஆண்கள் உங்களை சூறையாடுவதற்கு நீங்களே உங்களுக்கு நீங்களே வேட்டு வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஆகவேதான் திருமணம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த 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 முறையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான பிடி உங்கள் கையில். திருமணம் முடித்தது என்பது ஒரு பெண் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என்னை பெண் பார்த்து சென்றிருக்கிறார்கள், ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை. நபிகள் வேணாங்கிறாங்க. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மனம் முடிக்கப்பட்டு விட்டது, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. போய் அதை தடை செய்கிறார்கள். இந்த திருமணம் செல்லாது. பெண் உரிமை என்பது மிக மிக அவசியம். அந்த உரிமையை எப்படி கொடுத்தாங்க? ரொம்ப ஜென்டிலா கொடுத்தாங்க, ரொம்ப நாகரிகமா. நம்ம தாரசுலாம் பள்ளிவாசலுடைய கட்டுமானத்திற்கு பங்குகளை அறிவிச்சு வந்தோம். 8000 பங்குகளை இந்த மாதத்துக்குள்ள நம்ம இன்ஷா அல்லாஹ் சேர்க்கணும் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய அற்புதம் கிருபை உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணத்தினால் இந்த ஒரு நாள் மட்டும் 100 பங்குகள் வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மிக பெரிய விஷயம் தான். குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் தருபவன் யார்? அதை இறைவன் அவருக்கு திரும்பி பல மடங்காக தருகிறோம். அதே மாதிரி நபிகளார் குறிப்பிடுகிறார்கள், இந்த பொருளாதாரத்தையும் வலது கையில் வாங்கி இடது கரத்தால் மூடி எப்படி அந்த குட்டியை வளர்ப்பதற்கு தாய் மெனக்கெடுகிறதோ அதை போன்று அல்லாஹ் அதை அப்படியே வளர்த்து நாளை வறுமையில் திரும்பி தரப்போகிறார். இன்னும் நம்முடைய பொருளாதாரத்தை இந்த மாதத்தில் இறைவனையில் செலவிடுங்கள்.
அதில் குறிப்பாக தாருசுலாத்தை கருத்திலே எடுத்துக்கொண்டு உங்களது பொருளாதாரத்தை அதிகம் அதை உதவிடுங்கள். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். திருமணம் செய்வதாக இருந்தால் மணக்குடைகளை தாராளமாக கொடுத்து விடுங்கள், குர்ஆன் சொல்கிறது. சொல்லிட்டு அடுத்த வரி தான் இன்னுமே சூப்பருங்க. அவர்களாக உங்களுக்கு ஏதேனும் விட்டு கொடுத்தால் அதை பெற்று நீங்கள் உண்ணுவதில் உங்களுக்கு தவறில்லை. எப்படி பாருங்க, அவளுக்கு ஆர்டர், சொல்லி எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, நீனா ஏதாவது வாங்கிக்க. எப்படி நம்ம ஆணை எப்படி சொல்லிட்டு பாத்துக்கங்க. அவளாக ஏதேனும் உங்களுக்கு விட்டு தந்தால், இந்தா பொழைச்சு போன கொடுத்தா அதில் வாங்கிக் கொள்வதில் ஒன்றும் குத்தம் இல்லை, போய் வாங்கிப்போ. ஆனா மகரை கொடு, அந்த வார்த்தை உங்களுக்கு வலிமை புரிகிறதா? அந்த வார்த்தை எப்பொழுதுமே நீங்கள் திருக்குர்ஆனை யாரேனும் உங்களுக்கு சொல்லி காட்டினால் உங்களுடைய பார்வையில் சிந்தியுங்கள். நபிமொழியும் அப்படித்தான். அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது அல்லவா, மிக அழகானது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஒவ்வொரு சொல்லும் பொழுது இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னொரு இடத்துல இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் அழகானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்ன என்ன நயத்தை சொல்றான் பாருங்க. அவள் கேட்கிற மனக்கோடை கட்டாயமாக கொடுத்துட்டு அதுலேருந்து உனக்கு தூக்கி போட்டா உன் கையை கீழே வச்சுட்டான்ல, கொடுத்துட்டு அப்புறம் உன் கை கீழே போயிடணும், இல்லையா வச்சுக்கமா என்று சொல்லி அவளது உரிமையை அவ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல இருந்து தேர்வின் முடிவு அவ கையில போயிடுச்சு. ஒரு பெண்ணை பார்க்கிறோம், அவளுக்கு பிடிக்கவில்லை, ஒரு பேச்சுக்கு பிடிக்கவில்லை. அப்ப அவன் என்ன செய்யலாம், இவனை வேணான்னு சொன்னா கஷ்டப்படுவாங்க, போய் லெட்டர் போடுறங்கிறதுலாம் அப்போ. இப்ப லெட்டர் எல்லாம் போட முடியாது உடனே. அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு 250 கோடி ரூபாய் வேணும், அதுக்கு நீ வேணாம்னே சொல்லிடலாமேம்மா அப்படிமாங்க. 250 கோடி டீசெண்டா சொல்லிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சில்ல, பிடிச்சிருச்சு. அப்ப அவங்க இறங்கி வரலாம். சரி, உங்களால என்ன முடியும், என்ன வேலை செய்றீங்க, எவ்வளவு முடியும் உங்களால, தவணையா கொடுக்க முடியுமா? சரி, இப்போ நான் ஒரு 2 லட்சம் கொடுத்துருங்க, 10 லட்சம் கொடுத்துருங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள ஒரு 5 லட்சம் உங்களால் தவணையா கொடுக்க முடியுமா என்றெல்லாம் பேரம் பேசி, ஆணை பேரம் பேசி அவளுடைய மதிப்பை கூட்டுகின்ற இடத்தில் பெண்ணை கண்ணியப்படுத்து இஸ்லாம். லாஜிக்கே எடுத்துக்கங்களேங்க. உங்ககிட்ட நான் அந்த போனை வாங்குறேன், இதை கொடுங்க பாய், வாங்குறேன், நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யுதேன், நான் யூஸ் பண்ண போறேன், வாங்கிட்டேன், நான் தானே யூஸ் பண்ணுவேன். ஏன் சிம்ம போட போறேன், ஏன் நெட்வொர்க் வரப்போகுது, என்னுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ண போறேன், நான் ஃபோன் பண்ண போறேன். உங்ககிட்ட வாங்கிட்டு பில்லை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பில்லுக்கு உங்கள்கிட்ட நான் காசு கேட்ட என்ன பண்ணுவீங்க? அப்படித்தானே பெண். ஒரு பெண்ணை மடம் முடிக்கிறோம், அவள் நமது கருவை சுமக்க இருக்கிறாள், நமக்காக சமைக்க இருக்கிறாள், நம்முடைய வாரிசுகளை வளர்த்தெடுக்க உதவ போகிறாள், நமக்கு பக்கபலமாக இருக்க போகிறாள். அப்படிப்பட்டவளுக்கு நான் கொடுக்க வேண்டுமா, அவள் கொடுக்க வேண்டுமா? திருமணம் என்பதுதான் ஒரு பெண்ணுடைய உயர்ந்த இடத்துல கொண்டு போய் தூக்கி இஸ்லாம் வைக்குது. அப்போதுல இருந்து அவ வேற லெவல் தான். ஏன்னா பெத்த தகப்பனுக்கு என்னைக்குமே மகாராணியா தான் வளருவா. பெரும்பாலும் பெண் குழந்தைகள் மிக அழகாக பொத்தி தான் வளர்ப்பார்கள். திருமணமான பின்புதான் அவருடைய நிலை கண்ணீர் வெடிக்கக்கூடிய பெரும்பாலும் தள்ளப்படுகிறது சூழ்நிலை பொதுவான மக்களுக்கு. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுறது, அந்த ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிடுச்சு, இந்த வார உங்கையில படி, நீ பார்த்துக்க, இப்போ
என்று சொல்லி மனமுடித்தலிலேயே பெண்களுடைய உரிமையை இஸ்லாம் கண்ணியப்படுத்தி நீ பேசுமாறேட்ட அவன் கிடக்கிறான் என்பது போல இஸ்லாம் அவர்களுக்கு உரிமையை தருகிறது என்றால் அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள், உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணர வேண்டும். அதுபோல பெண்களுடைய விருப்பங்கள் என்று இருக்கிறது. அவங்க வேணாம்னு சொன்னா வேணாம் தான், அவங்க வேணும்னா வேணும் தான். நாம ஒரு ஆண் என்ன செய்யணும்? தலா கொடுக்கறதா இருந்தா காரணம் சொல்லணும். ஒரு ஆண் தலா கேட்க விட்டு வர்றாரு, காரணம் சொல்லணும். ஏன் அவளை பிடிக்கல, ஏன் வேணாம் சொல்லு. சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது கொடுத்த மகரை வாங்கக்கூடாது. அவன் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பவுன் போட்டிருந்தாலும் சரி, கொடுத்த மகரை கேட்கக்கூடாது. அவ்வளவு நானும் தானே வேணாங்கிறேன். வேற அது இல்லாம அவங்க ஏதாவது விண்ணப்பம் வச்சா, இல்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இது மாதிரி ஈட்டு தொகை இருந்தா அழகிய முறையில் நீங்கள் கொடுத்து விடுங்கள்னு இஸ்லாம் சொல்லுது. அவர் தகுதிக்கேற்ப ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்காரு, அப்பா உன்னால அவ்வளவுதான் கொடுக்க முடியும், இந்தாம்மா வாங்கி பேச்சு. இதுவே ஒரு பெண் வேண்டாம் என்று சொன்னால் ஒரு காரணம் சொல்லதே கிடையாது. அங்கேருந்து மகர் இருந்தா, அவர் கொடுத்த மகர் இருந்தா அப்படிங்க, எனக்கு அவர் வேண்டாம், அவ்வளவுதான். இதுல யாரும் தலையிட முடியும், யாருமே தலையிட முடியாது. இஸ்லாம் அந்த அளவிற்கு பெண்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி வைக்கிறது. திருமணம் என்கிற அற்புதமான அந்த பயணத்துல துவக்கமாக பெண்கள் கையில் அவர்களுடைய மதிப்பை கொடுத்து நீ உன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாதே. இங்க கோட்டை விட்டு தான் பல பெண்கள் கண்ணீர் வடிச்சுட்டு போய் நிற்கிறாங்க. இந்த இடத்துல புரிந்து கொள்ளாம தான் தாய் தகப்ப அது பற்றிய கல்வி அவர்களுக்கு கொடுக்காமல் தான் பல பெண்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுபோல நபிகள் பெருமானார் காலத்துல பரீரா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க யாருன்னு கேட்டா அடிமை பெண். நபிகள் பெருமானாருக்கு ரொம்பவும் அருகாமையில் இருந்து அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு வந்தா, அவங்களுக்கு ஏதாவது உணவு வந்தா அதை கொண்டு வந்து அன்பளிப்பு கூட ஒரு தடவை கொடுப்பாங்க. ஒரு தடவை பரீராங்கிறவங்க அடிமை, அவங்களுக்கு தர்ம பொருள் வருது, அதை கொண்டு வந்து வீட்டுக்கு அவங்க தர்மத்தை வாங்கிட்டாங்க, கொண்டு வந்து உடனே ரசூல்லா வீட்டில் வந்து கொடுப்பாங்க. நான் அன்பளிப்பா உங்களுக்கு தரேன் அப்படிம்பாங்க. இதை ரசூல்லா சாப்பிட போகும்போது ஆயிஷா அல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே அந்த அடிமை பெண்ணுக்கு அது தர்மமா வந்துச்சு, இறை தூதருடைய குடும்பத்திற்கு தர்மம் ஹராம் ஆயிற்று, நாம இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்ணுக்குத்தான் அது தர்மமாக வந்தது. அந்த பெண் நமக்கு தர்மம் கொடுக்கல, நமக்கு என்ன செஞ்சாங்க? அன்பளிப்பா கொடுத்தாங்க. அப்போ நம்ம தாராளமா சாப்பிடலாம் என்று நபிகள் நான் என்ன செய்யறாங்க? அதை உண்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த பெண் அந்த அளவிற்கு குடும்பத்தோடு நெருக்கமாக இறை தூதர் என்ற முறையிலும் உயர்ந்த இடத்தில் நபிகள் பெருமானார் இருக்கிறார். அப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் பரீராவுடைய கணவர் முக்கிஸ் அவங்க வேணான்ட்டாங்க, எனக்கு திருமண விலக்கு வேண்டும், இவரை எனக்கு பிடிக்கவில்லை. முக்கிஸ் பைத்தியமா திரிகிறார். அந்தம்மா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு, ஏதோ மனுஷங்கிற அடிப்படையில் தவறு இருந்திருக்கலாம், அது பற்றிய தெளிவு நமக்கு தேவையும் இல்லை, அதுலயும் இல்லை, செய்தியிலும் இல்லை. பைத்தியமா திரிகிறார் மதினாவுல. அதை பார்த்து ரசூலுல்லாவுக்கு மனசை இறங்கிடுச்சு. என்ன ஏம்மா கொஞ்சம் கன்சிடர் பண்ணம்மா, கருத்துல கொள்ளம்மா, ஏதாவது சேர்ந்து வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? அந்த அம்மாவுடைய புத்தி கூர்மையை பாருங்க, அடிமை பெண்ணுக்கு இருந்த உரிமையை பாருங்க. அல்லாஹ்வின் தூதரே, இது வஹீயின் அடிப்படையில் சொல்கிறீர்களா அல்லது ஒரு சாதாரணமாக நட்பின் அடிப்படையில் சொல்கிறீர்களா? இல்லம்மா வஹீலாம் இல்ல, சும்மா ஏன் கருத்து. அப்ப நான் ஏற்க முடியாது. எவ்வளவு பெரிய உரிமை பார்த்தீங்களா? இது முதல்ல நாம ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? தவறா நிறைய மனு வருது, அது ஒரு பக்கம். நாங்க அதையும் அனுபவிக்கிறோம். டக்குன்னு ஆகும்னா ஆகலாம், அதுவும் தப்பு. இஸ்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்கு, ஓகே, சிந்திக்க வேண்டும். அந்த தப்பையும் செஞ்சக்கூடாது, அதையும் பண்றாங்க சில பேர். அப்போ நபிகள் என்ன செய்யறாங்க? அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த போதும், நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்த பொழுதும், தன்னுடைய குடும்பத்திற்கு அருகாமையில் நெருக்கமாக இருந்த பொழுதும், எதுவாக இருக்கட்டும், பெண் உரிமை என்று வரும் பொழுது இறை தூதருக்கே அங்கே இடம் இல்லை என்பதை அந்த பெண் புரிந்து வைத்திருந்தார் என்று சொன்னால் நாம எங்க இருக்கிறோம்? பெண்ணை எங்க குடும்ப இஸ்லாம் வச்சிருக்கு பாருங்க. அதே போல திருமணம் ஆன பின்பாக ஒரு மனைவி என்பவள் மிகவும் அன்பிற்குரியவள், அன்பை பரிமாறணும். இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியாக ஒரு ஒரு அந்நியுனிமே இன்னைக்கு பெரும்பாலான நபர்களுக்கு இல்லை.
ஒரு 50% இருந்தாங்கன்னா ஒரு 50% அந்நியுன்யமே கிடையாது. இத இன்னும் சொல்றதா இருந்தா ஆண்களுடைய அம்மாக்கள் ஏற்றுக்கொள்றதே கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நம்ம அம்மா இருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம தங்கச்சி இருந்தா தங்கச்சி போய் அவங்களுடைய வீட்டுக்காரோட போய் பேசுமா அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. இது ஒரு ஆண் மகனா இருந்தா மருமகள் என்ன செய்ய மாட்டாங்க, போய் பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா, ஏதாவது தேவைன்னா வாங்கி, அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே வளர்ந்ததுனால எங்க நம்மள்ட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடுவாளோ. இப்ப இந்த இடத்துலதான் ஆண்களுடைய ஸ்டடி சரியில்லை, படிப்பு. ஆண்கள் சரியா படிக்கிறது இல்லை. எதை எப்படி கையாள வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இன்றைக்கு பெரும்பாலான ஆண்களுக்கு இல்லை. நபிகள் பெருமானாருடைய அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் சமயக்காரர், நல்லா சமைப்பாராம். அப்போ அவரு எப்பவாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா அவர் சமைச்ச சாப்பாடை கொண்டு வந்து நபிகள் நாயகத்தை கொண்டு போய் சாப்பாடு சொல்றது வழக்கம். வழக்கம்னா எப்பவும் நடந்திருக்காது, எப்பவாவது நடக்கும். அது மாதிரி ஒரு நாள் வந்து கூப்பிடுறாரு, அல்லாஹ் தூதரே சாப்பாடு ஒன்று செஞ்சிருக்கேன், நீங்க கொஞ்சம் வாங்கலேன். ரசூல் அப்படி நிக்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, ரசூல்லா செம்ம ஸ்டைலா இருப்பாங்க. நம்ம எல்லாம் இப்ப ஸ்டைல்னா ஓவர் பந்தா பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் ஒரு செயலை செய்யும் போது ரசித்து செய்வதற்கு பேர் ஸ்டைல். எடுக்கிறோமா, எடுக்குது தலையெல்லாம் அப்படி செய்வாங்களாம், ரம்யமா இருக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நபிகள்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க ஏஜ் ஏறக்குறைய 50க்கு மேல இல்லையா, மதீனாவுக்கு போயிட்டாங்க. அப்ப 53 கிராஸ் ஆயிடுச்சு, 55 வயசு. என்ன பண்றாங்க, சைகையிலே வர்றாங்க, என் மனைவி ஆயிஷா இருக்கிறாள், அவளை அழைத்து வரவா. அவரு ஒருத்தங்கள் தான் இருக்காங்க, ஃப்ரெண்டு தானே, சஹாபி தானே, ஃப்ரெண்டு. அவரு போயிடுறாரு. போயிட்டு அவருக்கு மனசு கேட்கல, மறுபடியும் வர்றாரு, நீங்க மட்டும் வாங்கல. இப்படி அந்த ஹதீஸை படிச்சுக்கிட்டா அவ்வளவு அழகா இருக்கு. என்ன செய்யறாங்க, மனைவியை உள்ள இருக்கிறவங்களை காட்டி அவளையும் அழைச்சிட்டு வர்றாருந்தா சொல்லு, இல்லைன்னா கிடையாது, போயிடுவாரு. 3ஆவது முறையும் வந்து வாங்க, நம்மளை கூப்பிட்டா என்ன பண்ணுவோம், எங்கடா மவுண்ட் ரோடா, இங்க எது ஸ்பெஷலு, மண்டல எது ஸ்பெஷலு, அங்க போனா அங்க என்ன ஸ்பெஷலு, எங்கேயாவது வீட்டுல நினைச்சு பாக்குறோமா, பிள்ளைங்களை நினைச்சு பார்ப்போம். அது ஒரு பக்கம். நம்மளோட ஒருத்தி இருக்கிறாள, நமக்காகவே சமைச்சு போட்டால, அவளுக்கு ஸ்பெஷலா. அதுக்குன்னு எல்லா ஆண்களும் அப்படி இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் பாருங்க எப்படி பாக்குறாங்க. அந்த வயதிலும் கூட மனைவியை செய்கை காட்டி ஒருத்தர் தான். அப்ப எல்லாரும் குழப்பசி தான் குடும்பத்துல. சரி, நானாவது கொஞ்சம் தெம்பா எந்திரிச்சு நின்னுக்கிறேன், அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும், அப்படி கூட செய்யலாம். அங்க அது மேட்டர் இல்ல. ஏதோ ஒருத்தி எனக்கா பக்கத்துல இருக்கிறா, இங்கே வெளியூர் போயிருந்தேன் சாப்பிட்டேன், அது ஒரு பக்கம். வீட்டுல இருக்கும் பொழுது அவளை விட்டுட்டு நான் மட்டும் போய் சாப்பிடுறது, இவ்வளவுக்கு அவன் நல்லா வேற சமைப்பாரான், டேஸ்டா வேற இருக்குமா, எப்படி உள்ள இறங்கும். இதுதாங்க ஒரு கணவன் மனைவியுடைய அந்த பரஸ்பரம். அவளை வச்சுட்டு அவளை விட்டுட்டு போய் நான் அப்படி சாப்பிடுறது. மாப்பிள்ள ஆங்கடா போ, இன்னைக்கு ஒரு நாள் தானடா, கிளம்புறோம். ஆண்கள் பெரும்பாலும் கிளம்புவோம், பெண்கள் மிஞ்சி போனா இங்க மேல வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறத விட ஒரு பெருசா அவங்களுக்கு இல்ல. நம்ம கூட சொல்றோம் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றோம். அது வேற வழி இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அது உங்களுக்கு ஒரு பெருசு. நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நபர்களை சந்திக்கிறோம், பேசுறோம், பழகுறோம். பெண்களுக்கு ரொம்ப குறைவு. அப்ப என்ன பண்றாங்க, 3 தடவை கேட்டுட்டு 4வது தடவை அவரே என்ன பண்ணிடுவாரு, அல்லாஹ் தூதரே 2 பேரும் வாங்கன்றுவாரு. அப்புறம் மனைவி அழைச்சிட்டு போய் தானும் தன்னுடைய மனைவியும் போய் அந்த உணவை சாப்பிட்டு வந்ததாக நாம் செய்திகளில் பார்க்க முடிகிறது. என்றால் இப்படி நேசிக்கணும். மனைவி எப்படி நேசிக்கணும், மனைவியை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜ் வேணான்னு சொல்ல மாட்டாங்களா? இன்னைக்கு பிரஸ்டீஜுக்காக மனைவி வேணாங்கிறா. அங்கெல்லாம் ஒன்னும் அழைச்சிட்டு போக முடியாது, எனக்குன்னு சில பிரஸ்டீஜ் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா நபிகள் பெருமான் நினைச்சாங்க, இப்படி மனைவி அழைத்து கொண்டு போய் அப்படி உண்கிறார்கள். என்றால் இந்த பரஸ்பரம் தான் ஒரு மனைவிக்கு தேவை. இதை கட்டாயப்படுத்தி இஸ்லாம் பெண்ணை ஒரு குடும்ப பெண் என்பது என்று கேவலம் அல்ல, அது உன்னதமானது என்று சொல்லி குடும்ப பெண்களை உயர்த்தி பேசுகிறது இஸ்லாம். மேலும் இந்த திருமண வாழ்க்கையில் குடும்ப பெண்களை எவ்வாறு இஸ்லாம் உயர்த்துகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்